என்னப்பா நீ டயர்லாம் ஒழுங்கா செக் பண்ண மாட்டியா? ரொம்ப லேட் ஆச்சு. ஹோட்டல்ல டைம் ஆகுது அண்ணா. வணக்கம் மேடம். ஆமா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்காக்கா, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறம்மா. நான் ஏரியா பக்கம் வரியா வண்டி எடுத்துன்னு? ஆமா, உனக்கு இல்லாத வண்டியா? என்னம்மா உனக்கு இம்மாம் பெரிய ஃபேன் இருக்குறாங்க போல. விமென்ஸ் ஃபேன் இல்லையேம்மா, எங்க ஊர் தலைமா அது. யார் நினைச்சுக்கிறா? சென்னை தலை. சென்னை தலை வட சென்னையே வித்துட்டு வந்துடும். ஒரு சைடு வந்து கண்டிப்பா நிறைய வலிகளும் இருந்திருக்கும்லக்கா, நிறைய பார்த்துருப்பீங்க. பயங்கர வலிகள் இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஆட்டோல வரும்போதே நிறைய குடிகாரங்களாம் இருக்கேன். டபுள் மீனிங் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப அவமானம். ஆனா இந்த இதுதான் எனக்கு என்னை வளர்த்தது. ஆமாம், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் ப்ளஸ் 1 படிக்கிறா. சின்ன வயசுலேருந்து ஓட்டுறேன். அவளை உட்கார வச்சு நான் அதான் சொல்வேன், அம்மா நான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில் நீ சாதிக்கணும், ஆட்டோ ஓட்டி என் பொண்ணு நீ பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அவள் அதுதான் சொல்வாள், படி டாக்டர் படிக்கணுன்றா, நீ எது வேணாலும் படி, அம்மாவால் முடிஞ்சது நான் உன்னை படிக்க வைக்கிறேன், ஆனால் என் தொழிலை மட்டும் நீ எடுக்காத, கற்றுக்கோ, வண்டி ஓட்டுறது எப்படி ஓட்டுறதுன்னு கற்றுக்கோ, நம்ம உனக்கு சின்ன வயசுலேயே கற்றுறேன். ஏன்னா நாளைக்கு நான் எனக்கு உடம்பு முடியாமல் நான் பத்துக்கலாம், டக்குன்னு ஆட்டோ எடுத்து நீ யாரோட தயவு நிற்கக்கூடாது, ஐயோ ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமா, ஐயோ அந்த அண்ணனை கூப்பிடலாமான்னு, நீ ஓட்டு வண்டியை, என்னை தூக்கின்னு ஓட்டின்னு போ, வேறு யாருக்கா நீ போட்டுன்னு தூக்கின்னு ஓட்டின்னு போ அப்படின்ட்டு தைரியத்தை கொடுத்து தான் என் பொண்ணை வச்சுருக்கேன். அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டுருக்கேன். இவ்வளோ வருஷம் நீங்கள் வேலை செய்யும் போது நிறைய பேசஞ்சர்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போய் நீங்கள் ட்ராப் பண்ணுற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் ஏறும் பொழுது நம்மளுக்கு தெரியாது, இறங்கும் போது நிறைய விஷயம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம்லாம் நீங்கள் அந்த மாதிரி சம்பவம்லாம் எனக்கு நடந்ததில்லை. நான் ஏன்னா ஏற்றும் போதே நான் பார்ப்பேன், நிறைய பேர் எப்படி ஏறுறாங்க, அவங்களுடைய பொசிஷன் எப்படின்னு நான் பார்த்துட்டு தான் நான் ஏற்றுவேனே சவாரி. நான் ஏன்னா வந்து நம்மளுக்கும் சேஃப் வேணும், அதனால கோசம் நான் அவங்கள பார்த்து தான் இப்போ இது வரைக்கும் நான் இந்த குடிச்சிட்டு போகிறவங்க அவங்களெல்லாம் நான் ஏற்றுனது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் ஆகிடாது, நம்மளை நம்பி 3 குழந்தை இருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் இருந்து தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப அன்றைக்கு தேவை எனக்கு இருக்குது, எனக்கு யாராச்சும் சப்போர்ட் யாருமே கிடையாதுன்றதுனால அதனால் நான் பார்த்து வண்டி ஓட்டுவேன். எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தது கிடையாது. ஆனால் ஒரு சில டைம் கூப்பிடுவாங்க சென்ட்ரலெலாம், ரொம்ப மோசமாலாம் கூப்பிட்ருக்காங்க. சென்ட்ரலில் பயங்கரமாக குடிச்சிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போடுறவங்க அந்த மாதிரிலாம் கூப்பிட்ருக்காங்க. நான் வரலன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கெத்தா நிற்பேனா, அவங்க எதாவது பண்ணிடுவாங்களே, இல்லை வரலை என்னால் வர முடியாது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நின்று வேறு சவாரி பார்ப்பேன். என்னென்னா லேடிஸ்க்காக தான் நாங்கள் முக்கியமாக ஓட்டுறது. நைட்டில் ஐடி பசங்க கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் வந்து ஆக்சுவலி பயப்படுவாங்க, ஓகேங்களா? ஜென்ஸுங்க கூட போகிறதுக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு அந்த மாதிரிலாம் பசங்க ஃபோன் பண்ணுவாங்க. டைட்டில் பார்க்லேயே ஃபோன் பண்ணுவாங்க ரெகுலர் கஸ்டமர்னு, அக்கா கொஞ்சம் நீங்கள் வந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், எங்களை நைட்டில் கொஞ்சம் தயவு செய்து இட்டுட்டு போங்க அப்படின்னு பசங்க நம்ம ரெக்யூஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு லேடிஸ்க்காக தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறது. ஜென்ஸுங்க எப்படினாலும் எப்படி சொல்கிறது, லிஃப்ட் கேட்டு அப்படின்னா கூட போயிடுவாங்க. இப்போ இந்த உலகத்தில் யாருமே பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. அப்படின்னும் போது கூப்பிடுவாங்க, அக்கா கொஞ்சம் வாங்க, வாமா கூப்பிட்டு போகிறேன், இட்டுன்னு போயிடுவேன். அது ஏதோ ஒரு ஏரியாவாக இருக்கும், இல்லை சோழிங்கநல்லூராக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு இடமா இருக்கும், இருட்டாக இருக்கும். அந்த பசங்களை விட்டுட்டு நான் வரும்போது நான் கொஞ்சம் பயந்து தான் வருவேன்.